how to use RSI and other tips and tricks and much more interesting facts எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். Without wasting time, let's get started. Greetings for the day traders, this is Anant and welcome back to my channel Learn from my losses and thank you so much for subscribing and support பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. Fun fact, சோமாலியாலையும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பட் அதில் லோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் பைரட்ஸ் என்னெல்லாம் ஸ்டீல் பண்ணிட்டு வராங்களோ அதை அவங்களோட ஷேர் அவங்க எடுத்துக்குவாங்க. மிஸ்டர் ஜே வில்ஸ் வைல்டர் இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் RSI இண்டிகேட்டர். வாட் டைப் RSI இண்டிகேட்டர் இஸ் மொமெண்டம் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ மொமெண்டம் ஆசிலேட்டர்னால் என்னது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். மொமெண்டம் ஆசிலேட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் மொமெண்ட் இஸ் கால்ட் மொமெண்டம் ஆசிலேட்டர். அதாவது ஒரு பர்டிகுலர் கிவன் டைமில் ஸ்டாக்கோடைய மூமெண்ட்டும் எந்த அளவுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகுது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. RSI பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். RSI பார்த்தீங்கன்னா 0 to 100 ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ளே தான் மூவ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ ஒரு 70 ரேஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா அது overbought ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலோ 30 ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது பேர் வந்துட்டு oversold ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் அதாவது புல் ட்ரெண்டில் இருந்ததுன்னா RSI 40 to 90 ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கும் அண்ட் 40 to 50 ரேஞ்ச் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே ஒரு ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட் அதாவது பேரிஷ் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா 10 to 60 ரேஞ்சில் மூவ் ஆகும் அண்ட் 50 to 60 ரேஞ்ச் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். RSI பற்றி ரொம்ப கிளியராகவே பார்த்துட்டோம். RSI யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ RSIயில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் டைவர்ஜென்ஸ் அண்ட் ஹிடன் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் ரெகுலர் டைவர்ஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். RSI வந்துட்டு லோவர் ஹை அண்ட் லோவர் லோஸ் அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் கிரியேட் ஆகிட்டு இருந்ததுன்னா தேர் இஸ் அ ஹை சான்ஸ் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டர்ன் எடுக்க போகுது அப்படின்ட்டு. அதாவது அதோட அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுவே RSI லோவர் லோ அண்ட் லோவர் ஹை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு, அட் த சேம் டைம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன ஆகும்னா ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு ஒரு யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஹிடன் டைவர்ஜென்ஸ் பற்றி சொல்கிறேன். ஒரு ஸ்டாக் ஏலேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிறதுக்கு நடுவிலே ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கு அண்ட் RSI பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஈவன் தோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகுது, பட் RSI பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஹையர் ஹைஸை கிரியேட் பண்ணிட்டு இந்த டைமில் என்ன அது மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் கோயிங் ட்ரெண்ட், அதில் ஒரு சின்ன வீக்னஸ் தான் வந்துட்டு இங்கே RSI வந்துட்டு நம்மளுக்கு ஹிடன் டைவர்ஜென்ஸ் மூலமாக சொல்ல வருது. ஸோ தட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில் எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த மாதிரி ஹிடன் டைவர்ஜென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RSIயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த ஹிடன் டைவர்ஜென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் டைவர்ஜென்ஸாக மாறிடும். காஷியஸாக இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கும்போது இருங்க. திஸ் இஸ் ஹவ் RSI ஒர்க்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ டேக் அ ட்ரேட் யூசிங் அன் RSI. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சேஃப் ட்ரேட். See you.